உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கும்பம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியத்திலும் கவனமாக இருத்தல் அவசியம். குடும்ப பிரச்சனைகள் மனதில் டென்ஷனை ஏற்படுத்தும். குடும்பத்தில் ஒற்றுமை குறையும். சிறு விஷயங்களுக்கு கூட தேவையில்லாத வாக்குவாதம் ஏற்படும். மருத்துவ செலவுகள் தவிர்க்க இயலாதவை. கூடிய வரையில் வெளியே செல்வது, இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது, பிறருடன் வாக்குவாதம் செய்தல் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். கும்பராசி சனி பகவானின் ஆட்சி வீடாக இருப்பதால் எத்தகைய சோதனையானாலும் அளவோடுதான் நிற்கும். உத்தியோகம். வேலையில் பொறுப்புகள் அதிகரிக்கும். அலுவலகம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களின் போது பொருள்களையும் ஆவணங்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். நிர்வாகத்தினர், மேலதிகாரி ஆகியோருடன் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். சக ஊழியர்கள் எவரையும் முழுமையாக நம்பாமல் இருத்தல் மிகவும் அவசியம். மிக முக்கிய அலுவலக பொறுப்புகள் சம்பந்தமாக பிறரிடம் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. குறிப்பாக பணப்பொறுப்பில் உள்ள அதிகாரிகள் மிக மிக கவனமாக இருத்தல் அவசியம். தொழில், வியாபாரம். தற்போது 7 சனி காலத்தில் ஜென்மச்சனி நடைபெறுகிறது. தனஸ்தானத்தில் ராகு பலத்துடன் சஞ்சரிக்கிறார். பண விஷயங்களில் அதி ஜாக்கிரதையாக இருத்தல் அவசியம். கடின போட்டிகளை சமாளிக்க நேரிடும். நிதி நெருக்கடியை சமாளிக்க வேண்டி வரும். சந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கும். ஆதலால் உங்கள் சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பதில் குழப்பம் நேரிடும். புதிய முதலீடுகளை தற்போதைக்கு ஒத்தி போட வேண்டும். கலைத்துறையினர். தனஸ்தானத்தில் ராகு, அர்த்தாஷ்டகத்தில் குரு. அத்தியாவசிய குடும்ப செலவுகளை சமாளிப்பதற்கே கஷ்டப்பட வேண்டியிருக்கும். எதிர்பார்த்திருந்த வருமானம் கைக்கு கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். சிலருக்கு புதிய கடன்களை ஏற்க வேண்டிய அவசியம் ஏற்படக்கூடும். தவிர்ப்பது நல்லது. அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு அதிகாரம் கொண்ட சுக்கிரன் சுபலம் பெற்று சஞ்சரிக்கின்றார். ஆயினும் அரசியல் துறையுடன் சம்பந்தம் கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை. கட்சியில் எதிர்ப்பு உருவாகக்கூடும். பொறுமை மற்றும் சாதுரியம் அவசியம். பேச்சில் நிதானமாக இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். உங்களுக்கு தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாவிடில் தற்போதுள்ள கட்சியை விட்டு வேறு கட்சிக்கு மாற நேரிடும். மாணவ மாணவியர். அனைத்து கிரகங்களும் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கின்றார்கள். படிப்பில் முன்னேற்றம் எவ்வித பாதிப்பும் இல்லாமல் நீடிக்கிறது. ஆசிரியர்களின் ஆதரவு கல்வியில் உற்சாகத்தை ஏற்படுத்தும். வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பயில ஆர்வமுள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். விசா மற்றும் கல்வி உதவித்தொகை கண்டிப்பாக கிடைக்கும். விவசாயத்துறையினர். எதிர்பார்க்கும் அளவிற்கு விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம். அடிப்படை வசதிகளுக்கு குறைவிருக்காது. வயல் பணிகளில் கடுமையாக உழைத்தும் பலன் மற்றும் சற்று குறைவாக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்துக்காட்டுகின்றன. பழைய கடன்கள் நீடிப்பதால் மன நிம்மதி குறையும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். பெண்மணிகள். ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய தருணம் இது. ஜென்மச்சனி கடின உழைப்பை ஏற்படுத்துவார். குடும்ப நிர்வாகத்தில் உள்ள பெண்மணிகளுக்கு உறவினர்களால் பிரச்சனைகள் ஏற்படும். கணவன் மனைவியரிடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வாக்குவாதத்தில் முடியும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களிடமும் மேலதிகாரிகளிடமும் சற்று விலகி நின்றே இருப்பது அவசியமாகும். பரிகாரம். தினமும் சிவபுராணம் படிப்பது அளவற்ற நன்மைகளை வழங்கும். சந்திராஷ்டம தினங்கள் மார்கழி 7 மாலை முதல் 9 வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.